என்னோட பேர் அபிராமி. நான் சேலம் மாவட்டம். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். எனக்கு ஒரு வயசில் ஒரு பையன் இருக்கான். தமிழ் டெஸ்ட்டுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை தான் சார் ஃபாலோ பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம்லாம் டெஸ்ட் எழுதும்போது கடமைக்கு எழுதிட்டு இருந்தேன். ஏதோ படித்தோம், ஏதோ எழுதலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் நீங்கள் ஒரு பிடிஎஃப் மாதிரி அனுப்பியிருந்தீங்க. படித்தா இவங்கள மாதிரி படிக்கணும், இந்த மாதிரி 3 ரேங்க்குள்ளே வரணும் அப்படின்னு போட்டிருந்தீங்க. அந்த ஒரு வார்த்தை ரொம்ப ஆழமாக என்னோடய மனசில் பதிஞ்சிருச்சு. பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்தா எவ்வளோ பேர் 75க்கு 75, 75க்கு 74, 75 73 வாங்கியிருந்தாங்க. நானும் இந்த 3 ரேங்க்குள்ளே வரணும், அதனால் இன்னிலேருந்து கடமைக்கு படித்து டெஸ்ட் எழுதுறதை விட்டுட்டு எது படித்தாலும் நல்லா தெளிவாக படிக்கணும், எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படி படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அன்றைக்கே ரேங்கில் வந்தேன். ஆனால் 3rd ரேங்க் தான் வந்தேன். மனசு திருப்தியாக இருந்துச்சு. இனிமேல் என்னையும் சேர்த்து தானே சொல்லுவார், படித்தா இவங்கள மாதிரி படிக்கணும், அதில் நானும் ஒருத்தி இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம். ஃபஸ்ட்லாம் டெஸ்ட் எழுதும்போது இவங்க 75 கொஸ்டின் வைக்கிறாங்க, நம்ம 75க்கு 75லாம் வாங்க மாட்டோம், 75க்கு 40, 50க்குள்ளே தான் வாங்குவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதை தாண்டி 68, 72 மேலே எடுக்கும்போது நம்மளாலையும் முடியும். எனக்கே என் மேலே ஒரு நம்பிக்கை அன்றைக்கி தான் வந்துச்சு. கண்டிப்பாக நம்மளால் முடியும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி படிக்கிறத மட்டும் நிறுத்தவே கூடாது. படிப்பேன், டெஸ்ட் எழுதுவேன். ஆனால் அடுத்தது படிக்கும்போது ஏற்கனவே படித்தது 1 வீக் கழித்து பார்த்தா மறந்துடும். இந்த பேட்சில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நீங்கள் டெஸ்ட் 1ல் திருக்குறள் 5 அதிகாரம் வைப்பீங்க, படித்து எழுதி நல்லா மார்க் வாங்கியிருப்பேன். மறுபடியும் டெஸ்ட்டு 2ல் 5 அதிகாரம் வைக்கும்போது ஆல்ரெடி படித்த 5 அதிகாரத்துலேருந்து 25 வினா கேட்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதை படிச்சுட்டு தான் டெஸ்ட்டு 2 படிப்பேன். மறுபடியும் டெஸ்ட்டு 3 போகும்போது டெஸ்ட்டு 1, 2 சேர்த்து கேட்பேன், இப்படியே சொல்லிகிட்டே இருந்தீங்க. நான் கூட படித்தது எதுக்கு திரும்ப திரும்ப படிக்க சொல்கிறாரு தெரியல, சரி படிப்போம் அப்படின்னு படிச்சுட்டே வந்தேன். திரும்ப திரும்ப படிக்கவும் இப்போ என்ன ஆச்சுன்னா, திருக்குறள் நீங்கள் எப்படி கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்க, திரும்ப திரும்ப படித்தாதான் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அது சொல்லும்போது கூட அவ்வளோ பெருசாக தெரில, ஆனால் அதை நாங்கள் செயலில் செய்யும்போது தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு நாள் திருக்குறள் ஃபுல் டெஸ்ட்டு சொல்கிறீங்க, அன்றைக்கின்னு பார்த்து எனக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன், ரிவைஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ரிவைஸ் பண்ண முடியாத சூழ்நிலை தான். ஆனால் 100க்கு 100 கொஸ்டின் 100 கொஸ்டினுக்கு மேலே இருந்தாலும் திருக்குறள் நான் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவேன். ஏன்னா அதுவே இதோட எத்தனை டைம் எழுதிட்டோம்ல, அதனால் சொல்கிறேன். சொற்பொருளாக இருக்கட்டும், குறளில் இருக்க அணியாக இருக்கட்டும், 20 அதிகாரத்தில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவேன். இதே போல் தான் அழகு 7, கலை சொல், இதில் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவேன். டச்லேயே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். திருக்குறள்லாம் ஃபஸ்ட்டு படிக்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போலாம் 20 அதிகாரம் படிக்க 20 மினிட்ஸ் போதும், மிஞ்சி போனால் அரை மணி நேரம். அதுவே டைம் அதிகம்தான். ஏன்னா ஏற்கனவே எத்தனை டைம் டெஸ்ட்டு வச்சுட்டாரு, திரும்ப திரும்ப படிக்கவும் மைண்டில் செட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இப்போலாம் ஒரே ஒரு அதிகாரம் மட்டும்தான். உங்களுடைய அந்த வாய்ஸ் மெசேஜ் மட்டும்தான் சார் என்னோடய மிகப்பெரிய மோட்டிவேஷன். நான் இப்படி மாறி இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் சார் காரணம். இப்போலாம் நீங்கள் எப்போ மெசேஜ் போடுவீங்க, ஏதாவது மெசேஜ் போடுவாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். உங்களோட அந்த ஒரு மெசேஜு, அந்த ஃபைல்ஸ்லாம் அனுப்புறது, இல்லை வாய்ஸ் மெசேஜாக இருக்கட்டும், எனக்கு அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது சார். நான் டெய்லி எவ்வளோ நேரம் படிக்கிறேன்னா, ஆல்ரெடி படித்ததா இருந்தால் ஒரு 1/4 மணி நேரம் போதும் ரிவைஸ் பண்ண. புது டாப்பிக்காக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவும் நல்லா தெளிவாக ஒரு டைம் கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுவும் உங்கள் ஷெட்யூல் படி 1 மணி நேரம் தமிழுக்கு போதும். புது டாபிக் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது படிக்கிறவங்கள பொறுத்து இருக்குது சார். இலக்கணம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அகரவரிசை வைக்கும்போது நிறைய தப்பு இருந்துச்சு. அதை கரெக்ஷன் பார்த்துட்டு அடுத்த டெஸ்ட்டு படிக்கும்போது அகரவரிசை நல்லா பார்த்துட்டு டெஸ்ட் எழுதினேன். டெஸ்ட்டு 2ல் அகரவரிசை நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டேன். அதுபோல் சேம் சந்திப்பிழை ஃபஸ்ட் டைம் எழுதும்போது நிறைய மிஸ்டேக்கு. மறுபடியும் டெஸ்ட்டு 5, 6 எழுதும்போது நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டேன். ஸோ டெஸ்ட் எழுதி பார்த்ததுனால தான் நான் தெளிவானேன். ப்ளஸ் திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதிட்டு என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தப்பை மறுபடியும் பண்ணாமல் கரெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அகரவரிசை சந்திப்பில் ஸ்ட்ராங் ஆகிட்டேன். அதே போல் தான் இனி வர டெஸ்ட்டு எல்லாமே கண்டினியூ பண்ண போகிறேன். டெய்லி என்ன டெஸ்ட்டு சொல்கிறீங்களோ அதை கண்டிப்பாக, எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, காலையில் 12 மணி வரைக்கும்